எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காணொளி ஏற்றம் பாருங்க. அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியால் பரபரப்பு. சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும். பார்த்துறீங்களா காணொலியா? அதாவது சாதி சான்றிதழ் வழங்குறதுக்கு மாற்று செய்கிறாங்களாம். எப்படி மாற்று செய்கிறாங்களாம்? ஐடென்டி கார்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க. நம்ம ஆதார் கார்டு மாதிரி, நம்ம லைசன்ஸ் மாதிரி, இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை கழுத்தில் கட்டி தொங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிளட் குரூப் சேர்க்குறாங்க. பேர், அப்பா பேர், பிளட் குரூப்பு, அட்ரஸ்ஸு, பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, பிளட் குரூப்பு, இதெல்லாம் ரைட்டு, ஓகே. இல்லை ஸ்கூலு, கிளாஸு எல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே, அதெல்லாம் ஓகே தாங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம். சாதி பேரை அதில் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு எல்லாம் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். சாதி சான்றிதழ்லாம் மேலே போட போகிறாங்களா? மேலே இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், ரெட்டியார்னு வச்சுக்கோங்க, இல்லை சக்கிலியன்னு வச்சுக்கோங்க, இல்லை பறையன்னு வச்சுக்கோங்க. கார்டு மேலே பறையன்னு எழுதுகிறாங்களா, இல்லை சிப்பு வச்சு சிப்புக்குள்ளே எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸு. அந்த டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா சிப்பு ஒன்று வச்சுருக்கான். அந்த 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 குறிப்பிட்ட மிஷினில் அந்த கார்டை போட்டால் தான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும். எப்போ வண்டி வாங்கினார், எந்த வருஷம் லைசன்ஸ் எடுத்தார், எப்போ ரினியூவல் ஆகுது, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மொத்த ஜாதகமும் வந்துடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கார்டு, சிப்பு வச்ச கார்டு கொடுக்குறாங்களா, இல்லை கார்டு மேலே இது மாதிரி இந்த பிளட் குரூப்பு, இந்த அட்ரஸ்ஸு, இந்த பேர், இதுக்கு மேலே இந்த சாதி, வன்னியர், பறையர், ரெட்டியார், சக்கிலியர், வெள்ளாளர் அப்படின்னு போட்டு தராங்களா அப்படிங்கிற விவரத்தை அவர் சொல்லலை. இந்த மாதிரியான ஒரு அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான பேட்டி பாருங்கள் இந்த பேட்டி. இப்போ இது எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருன்னு தெரியல. இந்த ஸ்கீமை எதுக்காக கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பணிக்கு போகும்போது, அரசு பணிக்கு போகும்போது சாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் சாதி பெயர் போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதாவது இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி அப்படின்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீடு, அவங்களுக்கு கொடுக்குற அந்த கல்விக்கான கட்டணத்தில் இடஒதுக்கீடு, கொஞ்சம் கன்செக்ஷன் கொடுக்குறது. அதே மாதிரி வேலையில் சேரும் பொழுது வேலையில் இந்த ஒதுக்கப்பட்ட இந்த 18% இருக்குது பார்த்தீங்களா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது. அது மாதிரி 50% இது இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 69% நம்ம ஊரில் இடஒதுக்கீடு. இதெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்காக தான் சான்றிதழில் பேர் போடுறாங்க. அதுக்கு அந்த சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. பள்ளியிலையும் சரி, வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி. இதுக்கெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்காக தான் கேட்குறாங்க. சரி, கேட்குறாங்க. அப்போ அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீ கழுத்தில் கட்டி அட்டையை தொங்க விட்றன்னு வச்சுக்க, அதில் சாதி பேரை போட்டால் அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? சிப்பில் வச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம ஸ்கூலில் சேர்க்கும்போது ஸ்கூலில் கொண்டு போய் சாதி சான்றிதழை கொடுத்துட்றோம், சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது, படித்து முடித்து ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது, இல்லை இடைநிற்றலாம் ஸ்கூலை விட்டு நான் வெளியே போகிறேங்க, நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம சாதியை போட்டால் அந்த இதோடு நம்மள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். நம்ம இப்போ போய் ஸ்கூலில் போகும்போது மாணவர்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ தெரியாது இப்போ நாம் என்ன சாதி, இப்போ இந்த முருகேசன் என்ன சாதி, இந்த கண்ணுசாமி என்ன சாதி, இந்த பொண்ணுசாமி என்ன சாதி அப்படிங்கிறது தெரியாது. கிராமங்களில் தெரியும். கிராமங்களில் தெரிஞ்சு போயிடும், அந்த ஏரியா வச்சு தெரிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ அவ்வளோ அது எதுக்காக, அது மறைமுகமாக போயிடும். ஸ்கூலுக்குள்ளார இருக்கும், பீரோவில் வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அட்டையில் எழுதி தொங்க விட்றன்னா அதனுடைய பின்விளைவு என்னென்ன வரும் அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்களா, சிந்திக்கலையா, என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, திட்டக்கூடாது தான்.
திட்ட மாதிரி கோபத்தை வரவழைக்கிறாங்கங்க. ஏங்க பெரியார் வந்து மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், வருஷக்கணக்கில் மூத்திர சட்டியை கையில் தூக்கிக்கிட்டு சாதி பெயர் போடக்கூடாது, சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும்னு பெரியார் வீதி வீதியாக, தெரு தெருவா, வீதி வீதியாக, சந்து சந்தாக போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி, தெருமுனை பிரச்சாரங்களை பற்றி நாயடி வாங்கி, பேயடி வாங்கி, கல்லடி வாங்கி, செருப்படி வாங்கி, சாணியை கரைச்சி ஊற்றி, மலத்தை அள்ளி அவர் மேலே அடித்து, செருப்பால் அடித்து, கல்லால் அடித்து, இப்படியெல்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்காக போராட்டின இந்த மண்ணில் சாதி பேரை போட்டு அடையாள அட்டை கொடுத்தா, ஒரு ஊரில் ஒரு சாதி பேரை போட்டு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்க, அங்கேருந்து வருவான், எங்கே ஐடென்டி கார்டை காட்டு அப்படிம்பாங்க. ஐடென்டி கார்டை பார்த்தோன்னா, என்னப்பா நீ அந்த சாதியாடா நீயே, ஓடாம போடா, அங்கே போய் உட்கார போடா சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏற்கனவே கிராமப்புறங்களில், பள்ளிகளில், இந்த தென் மாவட்டங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் கட்டிக்கிறான். ஸ்கூலுக்கு வரும்போதே கையில் கட்டிக்கிறாங்க. வாத்தியாரெல்லாம் அடித்து உட்கார்றா அப்படின்னு சொன்ன மாணவன்லாம் இருக்கான். சாதி வரி பிடித்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். இந்த தாவேக்காலே போகிற அமைச்சரை எவனோ வந்திருக்கான், நான் வந்து சாதி வரி பிடிச்சவன், நான் வந்து 24 மணி நேரம் தெலுங்கு செட்டியாரை என்னமோ ஒன்று சொன்னான், நான் சாதி வரி பிடிச்சோம் அப்படின்னு பேசுகிறான், மேடையிலே பேசுகிறாங்க. இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டில் தாங்க அப்படி பேசுகிறான். அப்போது இன்னும் சாதியோட வன்மம் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால், பெரியாருக்கு அப்புறம், அண்ணாவுக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம் நம்ம சாதியை பற்றி பேசுகிறதே விட்டுட்டோம், சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறதே விட்டுட்டோம். இடஒதுக்கீடு மட்டுமே கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட கலைஞர் காலத்திலே இடைநிற்றல் மாதிரி நின்று போச்சு சாதி மறுப்பு. முதலெல்லாம் வந்து பெரியாருடைய மீட்டிங்கில் ஒரு தீர்மானமே போட்டு, என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய செட்டியார் அப்படிங்கிறத அந்த சாதி பெயரை நான் எடுத்துடுறேன், ரெட்டியார் அப்படிங்கிறத நான் சாதி பெயரை எடுத்துடுறேன், முக்குளத்தோர் கல்லர் அப்படிங்கிற மறவர் அப்படிங்கிற சாதி பேரை நான் எடுத்துடுறேன், என்னுடைய பேரை மட்டும்தான் போட்டுக்குவேன் அப்படின்னு அவருடைய மீட்டிங்கில் தீர்மானத்தை போட்டு அதுபடி அது அவங்க எல்லாமே நடந்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க, எடுத்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலையுமே சாதி பேர் போடுறாங்க. படித்த கேரளாவில் கூட சாதி பேர், படித்த முற்போக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் கூட சாதி பேர் போட்டுக்கிறாங்க. சேட்டன், அது பேர் என்ன, நம்பூதிரி, நம்பியார், வெங்காயம், வெண்ணெய், இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. இப்போ ஆனாலும் மறைமுகமாக ஒரு சிலர் கூச்சப்பட தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த சாதின்னு ஓப்பனாக எப்படிங்க போடுறது அப்படிங்கிற மாதிரி போடுறவன் நிறைய பேர் இருக்கிறான், சாதி வெறி பிடிச்சவன், அது வேறு விஷயம். இப்போ நீ ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அதனுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? மாணவர்களுக்கு இடையே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு பிரிவினையை உண்டு பண்ணாதா? ஒரு கலவரத்தை தூண்டுற அளவுக்கு சாதி வெறி இது பண்ணாதா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பையன் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு உயர் சாதி வீட்டுக்கு அவனை 2 பேருமே பழகுறாங்க, ஒடுக்கப்பட்ட மாணவனும் உயர் சாதி மாணவனும் ஒன்றா பழகுறாங்க, நண்பர்கள், உயிரான நண்பர்கள். அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது கூட வீட்டுக்கு போகிறாங்க. எப்பயுமே பழக்கப்படி போகிறது தான் வழக்கம். இப்போ அன்னைக்கும் போகிறாங்க. அன்னைக்கு போகும்போது அவங்க வீட்டில் இந்த ஐடென்டி கார்டை பார்த்துட்டு, நல்லா இருக்கே ஒன்றுது, என்ன கழட்டிப்பார் அப்படின்னா மனசுக்குள்ளே என்ன தோணும், அந்த சாதி பையனா, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பையன் கூட சேர்ந்து இவ்வளோ நாள் சுற்றிட்டு செஞ்சானே, இந்த சாதி செஞ்சால் நம்ம சுத்தாமல் விட்டுருக்கலாம். இப்போ இவங்க எப்படி வந்து வேணான்னு சொல்கிறது? வீட்டுக்கெல்லாம் வரலாம், வீட்டுக்குள்ளெல்லாம் நுழையலாம், அப்படி நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சாதி இல்லைன்னா போயிடலாம் சொல்லாதீங்க. சாதி இல்லை, சாதியெல்லாம் மறைஞ்சிருச்சு, ஒளிஞ்சிருச்சு, ஓடி போயிடுச்சு, போய் ஒளிஞ்சிக்கிச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்க. சாதியெல்லாம் இன்னும் ஒளியல, ஒவ்வொருத்தருடைய மனசுல இன்னும் சாதி இருக்குது. சென்னை மாதிரி பெருநகரங்களில் தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். சாதி ஒளிஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு பேசுகிற மாணவர்கள், மாணவிகள், படித்தவர்கள்லாம் இருக்காங்க. அதை விட அதிகமாக சாதியை கொண்டாடுகிற மனநிலை கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், படித்தவர்கள், படித்தவர்கள், டாக்டர்லேருந்து பெரிய 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 படிப்பு படித்தவங்கெல்லாம் இன்னும் சாதியோட மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்லிடாதீங்க. அது தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்கிறது நம்மளே ஏமாற்றிக்கிறது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த கயிறு கட்டுறது பார்த்தீங்களா, கயிறு கட்டுறது, மோதிரம் போடுறது, என்னென்னமோ பண்ணுறாங்க சாதிக்காக வேண்டி. மஞ்சள் கயிறு கட்டுறாங்க, பச்சை கயிறு கட்டுறாங்க, என்னடா அதெல்லாம்? ஒரு சாதிக்கு ஒரு கலர் கயிறுக்கும் சாதிக்கு என்னடா சம்மந்தம்? ஒன்றும் புரியலைங்க நமக்கு. சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு போராடி அந்த மண்ணில்
சாதிக்காக கயிறு கட்டுற அளவுக்கு நம்ம வந்து இப்போ இன்றைக்கி சாதியை வச்சு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளவு சாதியமான மனநிலையில் இந்த மாநிலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு, செங்கோட்டையன் இந்த ஆள் இத்தனை வருஷமாக திராவிட கட்சியில் தான் இருந்தார், திராவிட கட்சியில் தான் வந்தார், வாழ்ந்தார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து மினிஸ்டராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், மினிஸ்டராக இருக்கார், இப்போயும் மினிஸ்டராக தான் இருக்கார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர் மினிஸ்டராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியானது. அப்போ இவருக்கு என்னத்த கொள்கை இருக்குது, என்னத்த கோட்பாடு இருக்குது, இவர் எம்ஜிஆர் கிட்ட என்ன கற்றுக்கிட்டாரு, ஜெயலலிதா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு, திராவிட அரசியல்லேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு, தந்தை பெரியார்கிட்டையும் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிற அந்த பேரறிஞர் அண்ணாதுரைகிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டாரு, அவர் இதை படித்தாரா படிக்கலையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்தில் பெரியாரை கொள்கை தலைவராக இப்போ தான் முந்தானது தான் பேசினார் உங்கள் முதலமைச்சர். என்ன பேசினார், பெரியாரை கொள்கைகளை நாம் ஏற்றுக்கிட்டோம், சாதி மறுப்பு கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம், அப்புறம் வேறு என்ன சொன்னார், கடவுள் மறுப்பு கொள்கையை நாம் ஏற்றுக்கலை, மறுக்கிறோம். கடவுள் மறுப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கடவுள் இருக்காரு, நீ சாமி கும்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியார் யாரையுமே சாமி கும்பிடாதுன்னு சொல்ல வரல, எல்லாரும் சாமி கும்பிடுங்க, மூட பழக்கத்தை தான் ஒழிக்கணுங்கிறாரு. மூட பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு சாமி மூட பழக்கத்தை உண்டு பண்ணுறது சாமி தான் அப்படிங்கிற பட்சத்தில் தான் சாமியை ஒழிக்கணும்னு சொன்னார். சாமிக்கும் அவருக்கும் பெரியாருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவர் சாமிக்கு வந்து பெரியார் எதிரியும் இல்லை. ஆனால் பெரியார் ஏன் சாமியை எதுக்கிற அளவுக்கு போனார், ஏன் கடவுள் மறுப்பை பேத்தி பேசினார் அப்படின்னா, மூட பழக்கங்கள் உருவாகுது அந்த கோயிலில் தான், அந்த சாமிகிட்டேருந்து தான் மூட பழக்க வழக்கங்கள் உருவாகுது அப்படிங்கிறதுனால தான் அவர் சாமியை எதிர்த்தார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செங்கோட்டையன்கிறவர் இப்போ அதிமுக இருந்திருக்கார். எம்ஜிஆர் வந்து அவர் சாமி மறுப்பாளர் அல்ல, ஆனால் திராவிட கொள்கைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர். மூகாம்பிகை கோயிலில் போய் சாமி கும்பிட்டவர் எம்ஜிஆர். என்ன, அவர் வந்து சாமி மறுப்பாளர் அல்ல. மூகாம்பிகை கோயிலில் சாமி விட்டால் அவர் எப்படி சாமி மறுப்பாளர் சொல்ல முடியும்? அப்போ திராவிட கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். அதே தான் உங்கள் முதலமைச்சரும் சொல்கிறார். இப்போ சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ சாதிய அட்டையோட நீங்கள் சாதிய சான்றிதழுக்கு பதிலாக இது சாதிய சான்றிதழ் வாங்குறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே அதில் எழுதி நாங்கள் போட்டுறோம் அப்படிங்கிறாரு. கார்டில் எழுதி போட்டுருவோம், ஐடென்டி கார்டு எழுதி போட்டுருவோம். இதுக்கு நாம் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. அதாவது ஒரு மந்திரி, ஒரு கட்சி, ஒரு அரசு, இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாங்க, இவர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லைங்க, இவங்க செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் புதிதாக மாற்றங்களை உருவாக்குது எதுவுமே இல்லை. இப்போ சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று ஆரம்பித்தார் அவர், அதாவது சிங்கப்பெண்ணு வர ஆரம்பித்தார், அது மண்ணை கவிரிச்சு. அதுக்காக அது சிங்கப்பெண்ணுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த படையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இருக்கிற போலீஸு தான், ஏற்கனவே இருக்கிற பெண் போலீஸு தான், யூனிஃபார்ம் மட்டும் மாற்றி விட்டு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு செய்ய முடிஞ்சது இது ஒன்று தான், அதனால் செஞ்சுட்டார். நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுட்டேன். இவர் சொன்னதெல்லாம் எதையுமே செய்யலை. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த அரசாங்கம் சொன்னதையெல்லாம் எதையுமே செய்யலை. மக்களை மடைமாற்றுவதற்காக வேண்டி, மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி இப்போ இதெல்லாம் கொண்டு வர. இது கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, எல்லாம் சாதி மறுப்பாளர்கள், பெரியாரிய கருத்துக்களை கொண்டவர்கள், திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இப்போ இதை பற்றி விவாதம் பண்ணுவாங்க. இவங்க நடுவில் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பிஜேபி என்ன வேலை செய்யுது, ஏதாவது ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டு இந்த நாட்டு மக்கள் மொத்தத்தையும் அரசியல்வாதியிலேருந்து எல்லாத்தையும் திசையை மாற்றி விட்டுட்டு இவங்க ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீமை போட்டு சட்டசபையில் கொண்டு வந்துடுவாங்க, பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அதே வேலையை இப்போ சட்டசபையில் பண்ணுற வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதையாவது பேசும்போது, இதில் பற்றி ஏதாவது பேசும்போது வேறு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது நம்ம மறக்கடிச்சிருவாங்க. மடை மாற்றி மக்களை முட்டாளாக்குவது பிஜேபியினுடைய அடியொற்றி இந்த அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இப்போ இந்த சட்டம் எதுக்கு வரணுங்க? இந்த ஐடென்டி கார்டு சமாச்சாரம் இப்போ எதுக்கு? இப்போ என்ன யாருக்கு இப்போ ஜாதி சான்றிதழ் இல்லை? சரி, இப்போ இதில் என்ன மாற்றம் வருது அது சொல்லுங்கள். கழுத்தில் சாதியை கட்டிக்கிட்டு தொங்க விடுறது மாற்றமா? நான் நாய், நான் டாபர்மேன் நாய், நான் வந்து சொறி நாய், நான் வந்து அது என்னது நம்ம ராஜபாளையத்து நாய் அப்படின்னு கழுத்தில் கட்டி விட்டுட்டு தொங்கிக்கிட்டு போகணுமா? என்ன கவர்மெண்ட்டில் யோசிக்கிறீங்க? என்ன ஒரு இப்போ தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை.
பெண்கள் பாதுகாப்புலேயும் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது, முதல் இடத்துல இருக்குது. தமிழ்நாடு அமைதி பூங்காங்கிற இடத்துலையும் தமிழ்நாடு தமிழ்நாடே அமைதி பூங்கா தான், அந்த இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. இப்போ இது இவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கு இந்த அமைதி பூங்கா இருக்கிறது பிடிக்கல போல் இருக்கு. இல்லைனா இப்படி ஒரு ஸ்கீமா எதுக்கு கொண்டு வராங்கப்பா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அரசு மேலே நமக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை, இந்த அரசு எப்படி ஆண்டாதான் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இது எவ்வளோ முக்கியமான மேட்ரு. மாணவர்கள் ஒரு பிரிவினை, மாணவர்களோட சண்டை சச்சரவு, வம்பு தும்பு வழக்கு, ஏற்கனவே ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது, ஏகப்பட்ட ஆணவ கொலைகள் நடக்குது, சாதிய கொலைகள் நிறைய நடக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒன்று கொண்டு விட்டு பிஞ்சில் 1வது படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் ஐடென்டி கார்டை தொங்க விட்டு இல்லை பாக்கெட்டில் ஐடென்டி கார்டை விட்டு நீ இந்த சாதி அப்படின்னு சொல்லி எழுதி விட்டா அந்த பிள்ளையோட மனசு என்ன படும், அந்த பிள்ளையோட பழகிறவனுடைய மனசு என்ன படும்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? அரசாங்கத்திலேயே இந்த அரசாங்கத்திலேயே இவ்வளவு அதி புத்திசாலிகளாக இருக்காங்களங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. கோபம் வருதுங்க, ரொம்ப கோபம் வருது. இந்த சாதியை ஒழிப்பதற்கு, இந்த சாதியை மறுப்பதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபட்டாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, பெரியார் எவ்வளோ சிரமப்பட்டார். ஆனால் இவன் கொண்டாந்து இதில் எழுதுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணலாங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. சிஎம், மந்திரிங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணுங்க, எல்லாம் மரியாதை கெட்டு போயிடும், காணொலியே மரியாதை கெட்டு போயிடும். ஒரு பேட்டியை கொடுக்கறதுக்கு இப்போ யார் இந்த பேட்டியை கொடுக்க சொன்னாங்க? இந்த ஸ்கீம் யார் செய்ய சொன்னாங்க? அப்போ நீங்கள் பிஜேபியோட ஆர்எஸ்எஸோடைய மனநிலையை ஒட்டி வரீங்களா? அப்படிதான் கேட்க வேண்டியிருக்குது. பிஜேபி கூட எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் திமுக தான் கூட்டணி வச்சுருக்குங்கிறீங்க, நீங்கள் தான் போய் சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் போய் சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பிஜேபியோட சமரசம் பண்ணுற நீங்கள் ஏன் இதுவும் பிஜேபி சொன்ன வேலையாக இருக்கக்கூடாது? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த காவிரி மேலாண்மை குழுவில் அந்த ஒரு முக்கியமான வேலையை கர்நாடகத்துக்கார என்னமோ வெங்கடாச்சலமாக யாரோ ஒரு பேரை அவரை பேர்னு போட்டிருக்காராம். அவர் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளராம். காவிரி பிரச்சனையில் அவரை ஒரு முக்கியமான பொறுப்பில் போட்டிருக்காரு. யார்? நம்ம தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது. சரி, கர்நாடகாரை கொண்டு போய் அதில் போட்டால் என்ன பிரயோஜனம்? கர்நாடகா தானே சப்போர்ட் பேசுவார், தமிழ்நாட்டுக்கு எப்படி சப்போர்ட்டாக பேசுவார்? ஏன் இவரை கொண்டு போய் அங்கே போடணும்? ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? வைகோவே போட்டிருக்கலாமே. உங்கள்கிட்ட வந்தார் பாருங்க வைகோ, அவர்கிட்டயே கூட சொல்லி போட்டிருக்கலாமே. அதுக்கு சொல்கிறேன் நான், யாராவது ஒருத்தரை போட்டுருவோம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே கொண்டு போய் கர்நாடகா தானே சப்போர்ட்டாக பேசுவான், தமிழ்நாடு எப்படி சப்போர்ட்டாக பேசுவான்? 22 மாநிலங்கள், சென்னை உட்பட 22 மாநிலங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 22 மாவட்டங்களும் காவிரி படுகை தண்ணீரை நம்பி தான் இருக்குது. அந்த காவிரி உற்பத்தி ஆகிறது கர்நாடகாவில். அங்கேருந்து தண்ணி வர தான் போராட்டம் வேண்டியிருக்கு. சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து போராட்டம் காவிரி தண்ணிக்காக. அவங்க காவிரியில் ஏற்கனவே 3 அணை பெரிய அணையை கட்டி வச்சுருக்காங்க. அது தவிர இப்போ ஒரு அணை கட்டுறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தர வேண்டிய இப்போ வர வேண்டிய தண்ணி இன்னும் வரல. 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி காவிரியை திறக்கலை. கரெக்டாக இந்த ஸ்டாலின் இருந்த 5 வருஷம் கரெக்டாக 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி கரெக்டாக காவிரியை திறந்து விட்டார். இப்போ இவர் திறக்க முடியல, தண்ணி இல்லை. முன்னாடி கேட்டு வாங்கியிருக்கணும், இவருக்கு தெரியாது. ரைட்டு, விட்டுருவோம். அது எப்படி விவசாயிகளோட தலையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து எப்படி ஆகுதோ, பசியும் பட்டினியுமா கிடக்கணுமா, இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து அரிசியை வாங்கி திங்கணும்னு தலையெழுத்து இருந்தாக்க அதை மாற்ற முடியாது. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டாந்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறோம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை, இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனை. எதை மடை மாற்றுறதுக்கு எந்த பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த காவிரி பிரச்சனையை அந்த காவிரி மேலாண்மை குழுவில் ஆள் போட்டாங்களே, அதை மடை மாற்றுறதுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்களா? இதை மடை மாற்றுறதுக்கு அதை கொண்டு வந்தாங்களா? எதுன்னு தெரியலை. தமிழ்நாட்டினுடைய வருங்காலம், இந்த 5 வருஷத்தை தமிழ்நாடு எப்படி கடக்க போகுதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. ஒரு சில விஷயங்களை நடப்பு பார்த்தாக்கா பயமாக இருக்குது.